நடிகை அதியா ஷெட்டி. மும்பையில் பிறந்த இவர் பிரபல பாலிவுட் நடிகர் சுனில் ஷெட்டி மற்றும் மனா ஷெட்டியின் மகளாவார். நியூயார்க் பிலிம் அகாடமியில் நடிப்பு கலை பயின்ற அதியா ஷெட்டி 2015ஆம் ஆண்டு சல்மான் கான் தயாரிப்பில் வெளியான ஹீரோ திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து முபாரகன் மற்றும் மோதிச்சூர் சக்னாச்சூர் போன்ற திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களிடையே பிரபலமானார். நடிப்பை தவிர்த்து முன்னணி ஃபேஷன் பிராண்டுகளின் தூதராகவும் ஒரு ஸ்டைல் ஐகானாகவும் அதியா ஷெட்டி அறியப்படுகிறார். கிரிக்கெட் வீரர் KL ராகுலை நீண்டகாலம் காதலித்து வந்த அதியா ஷெட்டி ஜனவரி 23, 2023 அன்று அவரை திருமணம் செய்து கொண்டார். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த தம்பதியினருக்கு ஈவாரா என்ற பெண் குழந்தை பிறந்தது. அதியா ஷெட்டி தற்போது பிராண்ட் விளம்பரங்களில் நடிப்பதில் கவனம் செலுத்தி வந்திருக்கிறார். இந்த சூழலில் அதியா ஷெட்டி பிரபலமான நகைக்கடை விளம்பரத்தில் நடிப்பதற்காக கரிமீடியா நெட்வொர்க் என்ற அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் நிறுவனம் அவரை ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் அதற்காக அந்த நகைக்கடை தரப்பிலிருந்து 40 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதியா ஷெட்டிக்கு தகவல் வந்திருக்கிறது. ஆனால் அதியா ஷெட்டி அப்படி எந்த ஒப்பந்தத்தையும் போடவில்லை. கரிமீடியா நிறுவனம் சார்பில் இருந்து யாரும் அவரை தொடர்பு கொள்ளவில்லை. இதனால் அதிர்ந்து போன அதியா ஷெட்டி இது தொடர்பாக கரிமீடியா நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார். அதில் தான் அவரின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர் நகைக்கடையினரின் விளம்பரத்தில் அதியா ஷெட்டி நடிப்பதாக கூறி பணம் வாங்கி செலவு செய்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கரிமீடியா நடத்திய விசாரணையில் அதியா ஷெட்டி மட்டுமில்லாமல் அவரது கணவர் KL ராகுல், நடிகை டயா மிர்சா, நடிகர் அர்ஷத் வார்சி போன்ற பிரபலங்களின் பெயரில் போலி மெயில்களையும் அவர்களின் கையெழுத்தையும் போட்டு 1.14 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறது. அவர்கள் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. மோசடி செய்த நபர் ரிஷப் சுரேகா கரிமீடியா நெட்வொர்க் என்ற நிறுவனத்தின் சீனியர் மேனேஜராக இருந்துள்ளார். பிரபல நடிகர்களையும் நடிகைகளையும் நடிக்க வைத்து விளம்பரங்களை தயாரித்து வெவ்வேறு வணிக நிறுவனங்களுக்கு கொடுப்பது கரிமீடியாவின் வேலை. நடிகர் நடிகைகளை ஒப்பந்தம் செய்வது, வணிக நிறுவனங்களோடு பேசி ஒப்பந்தம் போடுவது என அனைத்து வேலைகளையும் ரிஷப் சுரேகா கவனித்து வந்திருக்கிறார். பணம் கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் இவர் மூலமாகவே நடந்திருக்கிறது. நிறுவனத்தில் தனக்கு இருக்கும் நம்பிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ரிஷப் சுரேகா தனது நண்பர்களோடு சேர்ந்து வேலை செய்யும் நிறுவனத்தையும் ஒப்பந்தம் கொடுக்கும் நிறுவனங்களையும் ஏமாற்றி பணம் பறிக்க முடிவு செய்திருக்கிறார். பிரபல நடிகர் நடிகைகளை விளம்பரங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்துவிட்டதாக அவர்கள் கையெழுத்திட்ட போலி ஆவணங்களையும் மெயிலையும் பல்வேறு வணிக நிறுவனங்களிடம் காட்டி ரிஷப் சுரேகா லட்சக்கணக்கில் பணம் வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ரிஷப் சுரேகாவின் இந்த மோசடியில் யாஷ் நாகர்கோட்டி, அஷய் சாஸ்திரி ஆகிய இருவருக்கும் பங்கிருப்பது உறுதியானதை அடுத்து மூவர் மீதும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை கைது செய்யும் வேலையில் போலீசார் இறங்கி உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.